இன்றைக்கும் என்னாகவும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என்னாகவும் 10ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். புறப்படும் போது மோசே, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அது தங்கும்போது, கர்த்தாவே அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான். ஹல்லேலூயா. இங்கே மோசே ஜெபித்த ஒரு ஜெபம்தான் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தமாக வருகிறது. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. ஆம் பிரியமானவர்களே, இந்த மாதத்திலும் நாமும் இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்க போகிறோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவருக்காகவும் அவர் எழுந்தருள போகிறார். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய பட்சத்தில் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். பல வேளைகளில் நாம் நெருக்கத்தின் பாதையில் நாம் செல்லுகிறோம். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கட்டுப்பாடுக்கு மிஞ்சி நடக்கிற சில காரியங்களுக்கு நிமித்தம் இருதயத்தில் மனசோர்வடைந்து மனம் துவழ்ந்து நாம் போகிறோம். இன்னும் எப்பக்கத்திலும் போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாம் பக்கத்திலும் நாம் நெருக்கும் பொழுது நாம் கலங்குகிறோம். யாருமே எனக்கு இல்லையா? யார் எனக்கு துணை நிற்பார்கள்? யார் எனக்காக வழக்காடுவார்கள் என்று பல நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் நாம் சோர்ந்து போகிறோம். எனக்கு பிரியமானவர்களே, யார் இருக்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் நமக்காக எழுந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. He will arise for us. அவர் நமக்காக எழுந்தருளுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு எப்படிப்பட்ட போராட்டம், பிரச்சனையை நீங்கள் இது வரைக்கும் சந்தித்தாலும் அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்தவும், உங்களை கண்மணியை போல பாதுகாத்து கொள்ளவும், ஒரு பொழுதும் சத்துருக்களுக்கு முன்பதாக வெட்கப்பட்டு போவதற்கு அவர் இடம் கொடுக்க போவதே இல்லை. ஆகவே இன்றைக்கு கர்த்தரை பார்த்து நாம் ஒரே ஒரு காரியத்தை இன்றைய காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு இந்த வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்தரித்து கொள்ள போகிறோம். அவரை பார்த்து நாம் சொல்ல போகிறோம், ஆண்டவரே, கிழக்கிலோ மேற்கிலோ வடக்கிலோ தெற்கிலோ எனக்கு உதவி இல்லப்பா. ஆண்டவரே, நீர் எனக்காக எழுந்தருளும். ஹல்லேலூயா. யூ ரைஸ் அப் ஃபார் மீ லார்ட். நீர் எனக்காக எழுந்தருளும். நீங்க எனக்கு ஆதரவாய் நெல்லுங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு உதவியா நெல்லுங்க ஆண்டவரே. நீர் எனக்கு பெரியவராய் என் பக்கத்தில் வந்து நெல்லும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, கர்த்தர் இன்றைக்காக உங்களுடைய விஷயத்தில், நீங்கள் சந்திக்கிற போராட்டத்தில், நீங்கள் சந்திக்கிற அந்த யுத்தத்தில், நீங்கள் சந்திக்கிற அந்த நெருக்கத்தில் அவர் உங்களுக்காக எழுந்தருள உண்மை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆகவே நீங்கள் ஒருவரும் வானத்தின் கீழாக திறந்துவிடப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். பாருங்க, மோசேயும் இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் வனாந்திரத்தில் அவர்கள் தனிமையில் அவர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு தேசமும் அவர்களுக்கு ஒத்தாசையாய் நிற்பதற்கு ஒருவருமே இல்லை. யாருமே அவர்களுக்கு உதவியாய் வருவதற்கு இல்லை. யாருமே அவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு முன் வரவில்லை. அவர்களுக்கு விரோதமாய் எழும்பும் பொழுது அவர்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதுக்கு ஒருவரும் அவர்களுக்கு கூட நிற்கவில்லை. வனாந்திரத்தில் அவர்கள் தனிமையாய் அவர்கள் விட்டுவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தர் மீது தங்களுடைய விசுவாசத்தை வைத்து அவரே அவர்கள் சார்ந்து கொண்டார்கள். அந்த பயங்கரமான அந்த வனாந்திரத்தில், கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு எழுந்தருளும், நீங்க எங்களுக்காக ஆண்டவரை யுத்தம் பண்ணும், நீங்க எங்களுடைய காரியத்தை மேற்போட்டு கொண்டு எங்களுக்காக நீர் ஆண்டவரை எழுந்தருள வேண்டும் என்று அவர்கள் விண்ணப்பித்தார்கள். மோசே என்ன செய்வாராம்? அவர் இந்த உடன்படிக்கை பட்டி நெருங்கி அதுக்கு சமீபமாய் சென்று, கர்த்தாவே, எங்களுக்காக எழுந்தருளும், எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, தனிமையில் நாங்கள் இருக்கிறோம், வனாந்திரத்தில் இருக்கிறோம், எந்த பக்கத்தில் எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது, நீர் எங்களுக்காக எழுந்தருளும் என்று அவர் ஜெபிப்பது உண்டு. அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேகத்தின் மகிமையில் அவர்கள் நடுவே இருப்பாராம். அப்பொழுது அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலிருந்து
அவருடைய மகிமை அப்படியே எழும்புமா. அந்த மகிமையின் மேகம் எழும்பும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அதை எழும்புகிறதை கண்டு கர்த்தர் எங்களுக்காக எழுந்தருளி இருக்கிறார் என்று அவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். எப்போ அந்த மகிமையின் மேகம் எந்த திசையில செல்லுகிறதோ இவர்களும் அந்த உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு எல்லாரும் மற்றவங்க தங்களுடைய காரியங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த மகிமையின் மேகத்தை அவர்கள் பின்தொடர்ந்து போவார்கள். ஆம் பிரியமானவர்களே, அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களுக்கு முன்பதாக செல்லும் பொழுது எப்பக்கத்தில் எப்படிப்பட்ட போராட்டம் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவை வந்தாலும் சரி, கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக சென்று அவரே எழுந்து செல்லுகிறபடினாலே எல்லாவற்றிலும் கர்த்தர் கோணலானவைகளை செவைப்படுத்தி தேவைகளை சந்தித்து அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த மகிமையின் மேகம் எதை குறிக்கிறது என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் God's manifest presence. அந்த பிரசன்னத்தை அவர்கள் கண்டார்கள். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தில் அழுது கொண்டு இருக்கலாம், நான் தனியாக தானே இருக்கிறேன், எனக்கு யார் உதவியாக இருக்கிறார்கள், எல்லாம் கூட இருக்கிறது போல தான் தோன்றுகிறது, எல்லாம் அவங்க பக்கத்தில் நிற்கிறது போல தான் தோன்றுகிறது, ஆனால் நெருக்கப்படும் போது நான் தனிமையில் தானே நெருக்கப்படுகிறேன், எனக்கு யார் இருக்கிறா என்று ஒருவேளை இருதயத்தில் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக இந்த வனாந்தரமான இந்த வாழ்க்கையில உனக்கு எழுந்தருளுவேன். ஐ வில் ரைஸ் அப் ஃபார் யூ. நான் உனக்காக எழுந்தருளுவேன். என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக போகும். நீ இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இருதயத்தில் எப்படிப்பட்ட வேதனையினால நீங்கள் கலங்கி இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். குடும்பத்தில் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர், ரொம்ப நெருக்கப்பட்டு அவமானப்பட்டு போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நான் உனக்கு நான் நிற்பேன். இந்த சமீபத்தில் நடந்த தோல்வி நிமித்தம் ரொம்ப இருதயத்தில் சோர்ந்து போய் கிடக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, ஊழியத்தில் சந்தித்த போராட்டத்தின் நிமித்தம் எனக்கு இனி பலனே இல்லை, இனி என்னால் முன்னேறி செல்ல முடியாது என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இல்லை மகனே, மகளே, நீ இது உன்னுடைய முடிவல்ல, இதில் நீ துவழ்ந்து போக போவதும் இல்லை, நீ அவமானப்பட்டு போக போவதும் இல்லை, இதுதான் எனக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது நீ சொல்ல வேண்டாம். நான் உனக்காக எழுந்தருளும் பொழுது, என்னுடைய பிரசனம் உனக்கு முன்பதாக செல்லும் பொழுது காரியங்கள் வித்தியாசமாய் முடிய போகிறது. நீ பயப்படுகிறது போன்ற காரியங்கள் இனி நடைபெற போவதில்லை. நான் அதிசயமான காரியங்களை வனாந்திரத்தில் உனக்கு செய்வேன். அத்தனை லட்ச ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்களை நான் வழி நடத்தினேனே, உன்னை நான் வழி நடத்துவது எம்மாத்திரம் அல்லவா, உன் குடும்பத்தை நடத்துவது எம்மாத்திரம் அல்லவா, இன்றைக்கு என் மீது உன் நம்பிக்கையை வைத்து எனக்காக எழுந்தருளும் என்று சொல்லும் பொழுது நான் உனக்கு எழும்பி நிற்பேன். நான் உன் பட்சத்தில் உனக்காக நான் யாவற்றையும் செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாமும் ஜெபிக்க போகிறோம். அரைஸ் ஃபார் மீ ஓ லார்ட். எனக்காக எழுந்தருளும். நிச்சயமாகவே உங்களுக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. உங்களுக்காக செயல்படுவார், உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சரி, போகட்டும். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம்? கர்த்தர் நமக்காக இந்த மாதத்தில் எழுந்தருளும் பொழுது எவ்விதமான காரியங்களை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை தான் சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் பொழுது என்ன உண்டாகுகிறது? ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். இரண்டாவதாக, கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் பொழுது அவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறாராம். மூன்றாவதாக, கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் பொழுது நம்முடைய தேவைகளை, நம்முடைய இன்னதென்பதை அறிந்து அதை பூர்த்தி செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த மூன்று காரியங்களும் பற்றி கொள்ள போகிறோம். நிச்சயமாகவே அவரை நோக்கி பார்த்த நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போக போவதில்லை. ஹல்லேலூயா. நான் உறுதியாய் அதை விசுவாசிக்கிறேன். முதலாவதாக, கர்த்தர் நமக்காக எழுந்தருளும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் சங்கீதம் 68 அதிகாரம் 1 தாவீதும் மோசே எவ்விதமாய் ஜெபித்தாரோ, எப்படி வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டாரோ, அதே போல அவரும் பற்றி கொண்டு கர்த்தரை நோக்கி எனக்காக எழுந்தருளும் என்று சொல்லுகிற காரியத்தை நாம் காண முடியும். அதை வாசிப்போமா? சங்கீதம் 68 அதிகாரம் 1 தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு
அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடி போவார்கள். தேவன் எழுந்தருளுவார். ஒரு இவ்வளவு நம்பிக்கையோடு சொல்லுகிறாரு பாருங்க. யார் எனக்கு எழும்புகிறாங்களோ இல்லையோ, யார் எனக்காக பிரயாசப்படுகிறார்களோ இல்லையோ, தேவன் எழுந்தருளுவார். அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு அவரை பகைக்கிறவர்கள் அவர்களுக்கு முன்பதாக ஓடி போவார்கள் என்று அவர் சொல்லுகிறார். இதே ஜபத்தை தானே மோசையும் ஜபித்தார். என்னாகும் 10:35 என்ன சொன்னார்? கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள், உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பதாக ஓடி போவார்கள் என்று அவர் சொன்னது போலவே இங்கே தாவீது அதே வாக்குத்தத்தத்தை அவர் ஜெபமாய் அவர் செய்கிறார். கர்த்தாவே எனக்காக எழுந்தருளும். பாருங்க, தாவீதுக்கு யாருமே துணையில், அவருடைய சொந்த பெற்றோரே சொந்த சகோதரர்களே அவனை பகைத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தகப்பனே அவனை மறந்து போனார் என்று நாம் பார்க்கிறோம். அவனை பார்த்து பொறாமைப்பட்டவர்கள் பலர் உண்டு. அவனுடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்பட்டவர்கள் பலர் உண்டு. பாருங்க, கோலியாத் அவனுக்கு விரோதமாக பெரிய பிலிஸ்திய சேனை அவனுக்கு விரோதமாய் வந்தபோது யாருமே இல்லை, கர்த்தர் தான் கூட இருந்தார். ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு சாதாரண சின்ன கல்லை வைத்து அவன் என்ன செய்தான்? அவ்வளோ பெரிய ஒரு கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். பிலிஸ்தியர் இராணுவம் அவனுக்கு முன்பதாக சிதறடிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் பாருங்க, அவனுக்கு விரோதமாக சவுலும் அவனுடைய பராக்கிரமசாலிகளும் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நித்தமும் அவனை வேட்டையாடி அவனை தேடியும் தேவன் தாவீதை சவுலுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்களெல்லாம் சிதறண்டு போகும்படி கர்த்தர் உதவி செய்தார். ஷீமி என்று சொல்லப்படுகிற ஒரு சத்ரு தாவீதுக்கு விரோதமாக அநியாயமாய், தாவீதுக்கும் ஷீமிக்கும் எந்த பகையுமே கிடையாது. ஆனாலும் பாருங்க, உள்ள அவனுடைய வளர்ச்சி அவனுடைய முன்னேற்றத்தெல்லாம் கண்டு உள்ள அவனுக்குள்ள புகைந்து கொண்டு இருந்தான். அவ்வளோ ஒரு வெறுப்பு. ஒரு நாள் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு தாழ்வு நாள் வந்தபோது இந்த ஷீமி எங்கேயோ இருக்கிறவன் கொண்டாடி மகிழ்ச்சியோடு வந்து சொன்னா, இது உனக்கு வேணும், இப்ப கஷ்டப்படுற பத்தியா, இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், இரத்த பிரியனே நாசமா போ என்று சொல்லி அவனை எப்படியெல்லாம் தூஷித்து அவனை அவமானப்படுத்தி எப்படியெல்லாம் சபிக்க முடியுமோ மனதார சபித்தான். ஆனாலும் பாருங்க, ஷீமியுடைய சாபத்துக்கு தேவன் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் ஆண்டவர் உண்மை உள்ளவராக தாவீதுக்கு எழுந்தருளினார் என்று பார்க்கிறோம். சொந்த மகனே அப்சலோமே எழும்பினான். எவ்வளவோ போராட்டத்தை, எவ்வளவோ பிரச்சனையை, எவ்வளோ குழப்படிய தனக்குன்னு ஒரு ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொண்டு அவனுக்கு விரோதமாக யுத்தம்லாம் பண்ண எழும்பினான். தாவீதும் பயந்தான், அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, நான் அவமானப்பட்டு போனேன், அவனுடைய சிங்காசனத்தை வீட்டை எல்லாவற்றும் விட்டு ஓடுகிற ஒரு நிலைமை. ஆனாலும் கர்த்தர் விட்டு விட்டாரா தாவீதை? இல்லை பிரியமானவர்களே, கூட இருந்து நாங்கள் நிற்போம் என்று சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டு விலகுகிற நேரத்தில், கூட ஆலோசனையா இருந்த பெரிய பெரிய மக்கள் எல்லாம் அவருக்கு விட்டு விலகுகிற நேரத்தில், உள்ளம் உடைந்து போன நேரத்தில், எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்காக எழுந்தருளினார். ஹல்லேலூயா. எத்தனையோ நண்பர்கள் துரோகம் பண்ணி சென்றார்கள், எவ்வளவோ காரியங்கள், எத்தனையோ தேசங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பிற்று. என்ன நடந்தாலும் சரி, அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்தான். கர்த்தாவே, எனக்கு யாருமே கிடையாதப்பா, உம்மை நான் சார்ந்து கொண்டு இருக்கிறேன், எனக்காக எழுந்தருளும் என்று கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது கர்த்தர் எழுந்தருளினார். அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்த ஒவ்வொரு சத்துரும் சிதறுண்டு போனார்கள், அவர் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தர் ஒரு பொழுதும் அவருடைய சத்துருக்களின் கைகளில் அவமானப்பட்டு போவதற்கு தேவன் ஒரு பொழுதும் ஒப்புக் கொடுக்கவில்லை, உங்களையும் ஒப்புக் கொடுக்க போவதில்லை என்பதை இன்றைக்கு திட்டமாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். இன்றைக்கு உங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறார். உன்னுடைய கண்ணீரை அவர் காண்கிறார். உன்னுடைய இருதயத்தின் கொந்தளிப்பை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய பயத்தை அறிந்திருக்கிறார். இரவும் பகலும் நீ கலங்குகிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உனக்காக அவர் யுத்தம் செய்ய அவர் சொல்லுகிறார். நான் உனக்காக எழும்பும் பொழுது அது வரைக்கும் உன்னை நெருக்கி உன்னை பாடுபடுத்துகிற ஒவ்வொரு சத்துருவும் உனக்கு முன்பதாக ஓடி போவார்கள். ஹல்லேலூயா. இதனால் அவர் நமக்காக அவர் எழும்பினாலே போதும், அவர் ஒன்றும் செய்ய வேண்டாம். அவர் அப்படி எழும்பி நின்னார்னா சத்துரு என்ன செய்வார்களா? ஓடி போவார். சிதறுண்டு ஓடி. ஸ்கேட்டர்னா எப்படி தெரியுமா? நாலா பக்கமாக சிதறி துண்டைக்கான துணியக்கான ஓடுற ஒரு நிலைமை, ஓடுவாங்க எல்லாருமே. ஆம் பிரியமானவர்களே, அதை தான் கர்த்தர் செய்வார். ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாங்க.
ஒரு சில கூட்ட சிங்கங்கள் எல்லாம் சேர்ந்து வேட்டையாடி நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு மரத்து நிழலு கீழே ஒரு மதியான நேரத்தில் நல்லா ஆய்ந்து எல்லாம் படுத்து ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த சிங்க குட்டிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அந்த மீதி மிச்சம் இருக்கிற அந்த வேட்டையை அதுங்க சும்மா அப்படி சாப்பிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ திடீர்னு ஒரு கூட்டம், இந்த கழுத புலின்பாங்களே, அந்த ஹைனான்பாங்க, அந்த ஒரு கூட்டம் அப்படியே ஓடி வந்து இந்த வேட்டை எடுக்கிறது மாத்திரம் அந்த சிங்க குட்டிகளையும் தாக்காது ஓடி வருகிறது பாருங்க. அப்போ இந்த குட்டிங்கெல்லாம் ஓடுங்க கூச்சலிட்டுது, அவ்வளவுதான். திடீர்னு அது வரைக்கும் தூங்கி கொண்டு இருந்த அந்த ஆண் சிங்கம் டாலும் எழும்பி நின்றுச்சு, அவ்வளோதான். கெரிச்சுது பாருங்க, நின்றுச்சு. சும்மா எழும்பி நின்று கெரிச்சுது, இன்னும் துரத்த கூட இல்லை. அது எழும்பி நின்னதே போதும், அங்கே இருக்கிற எல்லாம் அந்த கழுத புலிக்கு ஹைனாசும் பாருங்க, நாலா பக்கம் எல்லாம் ஜாலியாக ஒன்றா அப்படி கிடுக்கிடுன்னு வந்தவங்க இது ஒரு பக்கம் இந்த பக்கம் ஓடுது, அடுத்த பக்கம் பிச்சுக்கிட்டு ஓடுது, இன்னொன்று இந்த பக்கம் எதிர ஓடுது, சிதறுண்டு ஓடுனது போல கர்த்தர் உனக்காக அவர் எழுந்தருளுவார். சில நேரத்து அமைதியாக இருக்கிறது போல இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஒன்றுமே செயல்படலையே, அவர் ஒன்றுமே செய்யலையே, நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பப்படுகிறேன், ஒன்றுமே ஒன்றும் பண்ணலையே அப்படி நீங்கள் எண்ணிக்கொண்டு இருப்பீங்க. அவர் உங்களுக்காக எழும்பும் பொழுது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறார், யூதா ராஜ்யத்தின் சிங்கமாய் அவர் இருக்கிறார். உபாகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போம். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழி இவனை பண்ணிடணும் அப்படின்னு, உன்னை ஒரு வழி பண்ணிடணும்னு ஒரு வழியாய் எழும்பி வருவார்கள். உடைய உறவினர்களில் ஒரு கூட்டம் அப்படி எழும்போம், ஏன் உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் அப்படி ஒரு கூட்டம் எழும்போம், உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் இவனை ஒரு வழி பண்ணணும்னு எழும்புவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் எழுந்தருளுவேன், அவர்கள் 7 வழியாய் ஓடுவார்கள். ஹல்லேலூயா. பிச்சுக்கிட்டு ஓட போகிறார்கள். ஹல்லேலூயா. யோசேப்பாத்துடைய வாழ்க்கையில் அதை தான் கர்த்தர் செய்தார். 3 தேசத்தார் ஒரே வழியாய் ஒருமுகப்பட்டு தங்களுடைய சேனைகளை எல்லாம் ஒன்றாக இணைத்து இந்த யூதா தேசத்தை அழிப்போம் அப்படின்னு அவங்க எழும்பி வந்தார்களாம். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அம்மோனியர்கள், மோவாபியர்கள், சீர்மலை தேசத்தார் எல்லாரும் பெரிய கூட்டத்தை கூட்டி அவர்கள் பெரிய யுத்தம் பண்ண போகிறோம் வந்தார்கள். ஆனால் யூதா கர்த்தரை நோக்கி அவன் கெஞ்சின, ஆண்டவரே, நான் ஒரு ஏழை, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு யார் யுத்தம் பண்ண போகிறா, நான் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறேன்ப்பா, எனக்காக எழுந்தருளும். பாருங்க, கர்த்தர் எழுந்தருளினார். அந்த பாளையத்தில், அந்த சத்ருன் பாளையத்தில் ஒரு குழப்பம் உண்டாயிற்று. ஒருத்தரோடு ஒருத்தர் யுத்தம் செய்து அவர்கள் சிதறுண்டு போனார்கள், அவர்கள் அழிந்து போனார்கள். இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக எழுந்தருளுவேன். எனக்கு நீதி செய்ய மாட்டீரோ, எனக்கு நியாயம் செய்ய மாட்டீரோ என்று நீ கேட்கலாம். கர்த்தர் இன்றைக்கு, அவங்க ரொம்ப தந்திரமாக செய்கிறாங்க பிரதர், நீங்கள் சொல்லலாம். அவங்க ரொம்ப அதுக்கு முன்பதாக அவங்கள போல என்னால் பேச முடியாது, அவங்க போல நயவஞ்சகமாக என்னால் நடிக்க முடியாது, அவங்கள போல எனக்கு அந்த பலன் இல்லை, இந்த பலன் இல்லை, எனக்கு செல்வாக்கு இல்லை, அது இல்லை, நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். ஒரே ஒருவர் இருக்கிறார், அவர் சேனைகளின் கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் உனக்காக எழுந்தருளுவார். இன்றைக்கு ஆவிக்குரிய யுத்தத்தின் பாதையில் போய்கொண்டு இருக்கலாம். எல்லாம் பக்கம் நல்லா நிம்மதியாக போய்கொண்டு இருக்கும்போது யோபுக்கு பிரச்சனையின் மேலே பிரச்சனை, போராட்டத்தின் மீது போராட்டம் வந்தது போல சத்துரு எரிச்சலோடு அவன் எழும்பி வரலாம். வேதம் என்ன சொல்லுகிறது? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, இன்றைய துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்துள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. அனுதினமும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தாக்குதல், ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது ஒரு இடத்துல மனமடிவடைய செய்ய, ஏதாவது ஒரு இடத்துல சோர்வடைய செய்ய, ஏதாவது ஒரு யுத்தம் நமக்கு விரோதமாய் வந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு பக்கம் மகிழ்ச்சியா ஆண்டவருக்குள்ள களி கூறுகிற ஒரு சூழ்நிலை, அடுத்த பக்கம் ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஏதாவது நம்ம கலங்க பண்ணுகிற ஒரு காரியம், மனமடிவடைய செய்கிற காரியங்கள் நம்மை அப்படி கலங்க பண்ணலாம். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், அப்படியே சத்துரு உனக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் நான் உன்னோடு கூட நிற்க போகிறேன். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். நமக்காக ஒரு யுத்தம் பண்ணும் பொழுது எல்லாம் வான மண்டலத்தில் பொல்லாத ஆவியின் சேனைகளுடைய கிரியைகள் அது முடக்கப்பட போகிறது, அது கட்டப்பட போகிறது. கர்த்தர் நமக்கு ஜெயத்தையும் வெற்றியையும் தருவார்.
போராட்டம் உண்டு, போராட்டம் இல்லாமல் கிடையாது. கண்டிப்பாக ஒரு போராட்டம், பிரச்சனை ஏதாவது வரதான் செய்யும். ஆனால் கர்த்தர் அதில் நமக்கு ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர். அவை கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாராம்? முதலாவதாக கர்த்தர் நமக்கு எழுந்தருளும் பொழுது ஒரு பெரிய விடுதலை. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர் எழுந்தருளும் பொழுது அவர் நம்மை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்காக அவர் எழும்புகிறார்? என் மகனை, என் மகளை நான் ரட்சிக்கட்டும் என்று சொல்லி நம்மை ரட்சிக்கிறாராம். சங்கீதம் 3:7 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போமே. கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும், நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். இங்கே அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே என்னை ரட்சியும், என்னை ரட்சியும். அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ரட்சியும், எனக்கு எழுந்தருளும், என்னை ரட்சியும் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 3:8 சொல்லுகிறது போல ரட்சிப்பு கர்த்தருடையது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை எழுந்தருளி நம்மை ரட்சிக்கிறார். 2 காரியங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறாராம். முதலாவதாக நம்மை அழிவிலிருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன். இரண்டாவதாக நம்முடைய ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிறார், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். ஆகவே இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? அவர் பாவத்திலிருந்து தமது ஜனங்களை ரட்சிக்கிறவர் என்று அர்த்தமாம். ஆகவே முதலாவதாக எதிலிருந்து நம்மை ரட்சிக்கிறார்? அழிவிலிருந்து நம்மை ரட்சிக்கிறாராம். மத்தேயு 14:30 இவ்விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். எனக்கு பிரியமானவர்களே, யார் இந்த வார்த்தைகளை சொன்னது? பேதுரு இந்த வார்த்தைகளை இயேசுவை பார்த்து சொன்னானாம். ஆண்டவரே நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை ரட்சியும் என்று அவன் கூப்பிட்டான். பாருங்க, ஒரு விசை சீஷர்கள் படகுல அவர்கள் இரவிலே அவர்கள் பிரயாணமாய் போய் கொண்டு இருக்கும்போது பயங்கர காற்று, பயங்கரமாய் அந்த கடலெல்லாம் கொந்தளிக்கிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு அவர்களுக்கு முன்பட்டு எதிர்நோக்கி கடலின் மீது நடந்து வருகிற ஒரு காட்சி அவர்கள் கண்டு அவங்க பயந்தார்கள். ஐயோ, இது ஒரு ஆவி, ஏதோ பூதம், ராத்திரி நேரத்தில் இப்படி இந்த கடல் மேலே இப்படி நடந்து நம்மை நோக்கி வருகிறதே என்று பயந்து ஐயோன்னு அவங்க பயந்தார்களாம். அப்பொழுது இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், பயப்படாதீர்கள், அது நான் தான் என்று சொன்னாரா. நான் தான் இயேசு என்று சொன்னபோது அப்போ சீஷர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், இயேசுவா? அப்போது பேதுரு ஒரு காரியத்தை சொன்னார், நீர் உண்மையிலேயே இயேசுவாய் இருந்தால் நான் இந்த கடல் மீது நடந்து உம் அண்டை வருவதற்கு நீர் அனுமதி கொடுக்க வேண்டும், கட்டளையிட வேண்டும் என்று. அப்போ இயேசு சொன்னார், அதுக்கு என்னப்பா, கடல் மேலே நான் நடக்கிறது போல நீயே நடந்து வா, தாராளமாக வரலாமே வா என்று கூப்பிட்டார். உடனே பேதுருக்கு ஒரு பெரிய விசுவாசம், அப்பா இயேசுவே முன்பதாக நிற்கிறார், அவர் கடல் நடந்தா நானும் நடப்பேன் அப்படின்ற விசுவாசத்தில் படகுலேருந்து அவர் குதித்து கடல் மீது அவர் நடந்தாராம். நடந்து இயேசுவை நோக்கி அவர் போய்கொண்டு இருக்கும்போது பலத்த காற்று வீசிட்டு அப்படின்னு ஒரு காற்று இயேசுவை பார்க்கிறத விட்டுட்டு இந்த காற்றை பார்த்தார், எம்மா அப்படின்னாரு. இந்த பக்கத்தில் பார்த்தா அப்படியே அலை அப்படியே ஓ அப்படின்னு எழும்புச்சு. அதை பார்த்த உடனே அடி பயிரெலாம் அவர் கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு, கலங்கிருச்சு, பயந்து போனார். பயந்தும் அவருக்குள்ள ஒரு கலக்கமும் வந்தபோது எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இல்லை. உடனே அவருக்குள்ள இருக்கிற விசுவாசம் அற்று போய் இயேசு மேலே இருந்த ஃபோக்கஸை விட்டுட்டு சுற்றி இருக்கிற அந்த காற்றையும் அந்த கடலையும் பார்த்தபோது பயம் உண்டாததுனால இருந்த இடத்துல அப்படி அமிழ்ந்தாராம். அமிழ்ந்து போகிற நேரத்தில் தான் கூக்குரலிட்டு, கர்த்தாவே இயேசுவே என்னை ரட்சியும் என்று அவர் கதறினார். ஆண்டவரே நான் மூழ்கி போகிறேன், நான் அழிந்து போகிறேன், நான் அமிழ்ந்து போகிறேன், என்னை ரட்சியோன்னு கூப்பிட்ட போது கர்த்தர் என்ன செய்தார்? உடனடியாக அவர் கை நீட்டி அவருடைய கையை பிடித்து அவனை தூக்கி விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய விசுவாச பாதையில், இன்றைக்கு நீங்கள் நடந்து போகிற, இன்றைக்கு போகிற சூழ்நிலையில், இன்றைக்கு அமிழ்ந்து போகிற ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஐயா, பொருளாதாரத்தில் அமிழ்ந்து போகிற, ஃபினான்ஷியலி ஐ எம் சிங்கிங் என்று நீங்கள் சொல்லலாம். கடனை கொடுப்பதற்கு எந்த நிர்வாகமும் இல்லை, நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். அல்லது நிந்தை அவமானத்தில் நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஐ எம் சிங்கிங், நான் மூழ்கி கொண்டு இருக்கிறேன், என்னை தூக்கிவிட ஒருவரும் இல்லை என்று நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கலாம். என் பிரச்சனையில் நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், யாராவது என்னை தூக்கி விடாவிட்டால் நான் அப்படியே அமிழ்ந்து போய் விடுவேன் என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம்.
அல்லது நீங்கள் சொல்ல சரீரத்தில் சுகவீனப்பட்டு இந்த கேன்சர் பரவிறதுனால ஐயோ நான் ஒவ்வொரு நாளும் அணுவாய் நான் செத்து கொண்டு இருக்கிறேன், நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லலாம். இந்த டயாலிசிஸ் நிமித்தம் நான் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஐ எம் டைங் எவ்ரி டே என்று நீங்கள் சொல்லலாம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை ரட்சியும் எனக்காக எழுந்தருளும் என்று நீ நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் சொல்லுங்க, நான் உன்னை கரம் பிடித்து நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன். இன்றைக்கு விசுவாசமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளலாமா, எனக்கு விசுவாசம் இல்லை, எனக்கு வந்த போராட்டம் அப்படிப்பட்ட போராட்டம், அப்படிப்பட்ட பிரச்சனை, நான் காற்றை பார்த்தேன், நான் கொந்தளிக்கிற கடலை பார்த்தேன், நான் கலங்கி போய் நிற்கிறேன், இருந்த கொஞ்சம் விசுவாசமாக எனக்கு அற்று போயிற்று, ஏமாற்றத்தின் மேலே ஏமாற்றம், எதெல்லாம் எடுக்கிறோம் எல்லாவற்றிலும் தோல்வியை கண்டு இன்றைக்கு நான் அமிழ்ந்து போய் விசுவாசத்திலே நான் அமிழ்ந்து போய் கொண்டு இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்காக எழுந்துள்ள போகிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறவர். நீ அமிழ்ந்து போவதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை, நீ அவமானப்பட்டு போவதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை, நீ நிந்தனைக்கு நான் உன்னை ஒப்பு கொடுத்து நீ அதில் அமிழ்ந்து போக வேண்டும் என்பது என்னுடைய சித்தமும் அல்ல. நான் கரம் பிடித்து உன்னை நான் தூக்கி உன்னை நான் நிலைநிறுத்த வல்லமை உள்ள தேவன். இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தாவே என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து போகிறேன்ப்பா, நான் அமிழ்ந்து போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க, நான் முழுகி போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கும் பொழுது இன்றைக்கு உங்களுக்காக அவர் எழுந்தருள வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கவும் அவர் வல்லமை உள்ளவர். இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தமாம்? தமது ஜனத்தை பாவத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்று. இன்றைக்கு பாவத்தில் அமிழ்ந்து கொண்டு இருக்கலாம். என் விசுவாசத்தில் இழந்தது மாத்திரமல்ல, பாவத்தில் இந்த அடிமைத்தனத்தில் நான் அமிழ்ந்து கொண்டே இருக்கிறேன். கர்த்தருக்காக வாழணும்னு நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன். 10 அடி எடுத்து முன்பதாக வைத்த வழுக்கி கொண்டு போய் திரும்ப அதே பாவச்சேத்தில் விழுந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டு என்னை குறித்து நான் ரொம்ப துக்கப்படுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த ரட்சிப்பு கொடுத்து, நான் ஒரு உமக்காக வைராக்கியமே வாழ முடியலையே, ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் வாழ முடியும், எதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு கண்ணீரோடு உங்களுடைய இருதயத்தில் குமிறி கொண்டு இருக்கலாம். ஏன் ஆண்டவரே என்று நீங்கள், எனக்கு ஏன் ஆண்டவரே பலன் இல்லை, ஏன் உமக்காக வைராக்கியமாக வாழ முடியலை, ஏன் என் அழைப்பில் என்னால் ஓட முடியலை, ஏன் உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையினால் வாழ முடியலை, ஏன் ஆண்டவரே எனக்கு பலனே இல்லாமல் நான் இருக்கிறேன் என்று இன்றைக்கு நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், உன்னை விழச் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும், உன்னை கட்டியிருக்கிற ஒவ்வொரு சங்கிலிகளிலிருந்தும் என்னுடைய அபிஷேக தைலம் உன் மீது இறங்கும் பொழுது ஒவ்வொரு நுகமும் இன்றைக்கு முறிக்கப்பட போகிறது. இதோ நான் உன்னை தூக்கி நிறுத்தி உன்னை நீதியின் பாதையில நடப்பிக்கிற தேவன் நான் அல்லவா, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற தேவன், நானே உன்னை நிலைநிறுத்துகிற தேவன், நானே உன்னை பலப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. உன்னுடைய பலத்தால் அல்ல, உன்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, உன்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய கிருபையினாலே, என்னுடைய தயவினாலே, என்னுடைய காருண்யத்தினாலே நான் உன்னை நிற்க பண்ணுகிற தேவன். சும்மா அப்படியே ஆழ்ந்து போகிறேன் ஆண்டவரே என்று எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறாய், நான் உன்னை ரட்சிக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லாம் பயத்திலிருந்து கர்த்தர் உங்களை இன்றைக்கு விடுவிக்க போகிறார். இன்றைக்கு ஒரு பெரிய பலன் உங்களுக்குள்ளே இறங்க போகிறது. இன்றைக்கு மான்கால்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் குதித்து நீங்கள் எழும்ப போகிறீர்கள். இனி சப்பானியை போல நீங்கள் முடங்கி இருக்க போவதில்லை. தேவனுடைய வல்லமை இறங்குகிறபடியினாலே, அவருடைய அக்கினி இறங்குகிறபடியினாலே, உன்னதத்தில் இருந்து வருகிற பலத்தினாலே, இடை கட்டப்படுகிறதினாலே நீங்கள் எழும்பி நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகத்தை இன்றைக்கு அவர் செய்வார். அல்லேலூயா. ரட்சிப்பை குடும்பத்தில் கட்டளிடுவார். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கட்டளிடுவார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க. எனக்காக எழுந்தருளும் அப்பா, எனக்காக நீங்கள் எழுந்துதான் ஆக வேண்டும் என்று கூப்பிடுங்க. உங்களுக்காக அவர் எழுந்தருள வல்லமை உள்ள தேவன். ரட்சிப்பதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைக்கு அந்த கரம் உங்களுக்கு நேராக நீட்டப்படும். மூன்றாவதாக அவர் எதற்காக எழுந்தருளுகிறாராம்? அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய நெருக்கங்களை மாற்ற அவர் எழுந்தருளுகிறார். சங்கீதம் 10:12 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கையை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும். கர்த்தாவே எழுந்தருளும், தேவனே உம்முடைய கரத்தை உயர்த்தும், ஏழைகளை மறவாதேயும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எதற்காக எழும்புகிறார்? ஏழைகளை மறவாமல் அவர்களை கை தூக்கி எடுக்கும்படி அவருடைய கரம்
ஓங்கி உயர்ந்து இருக்கிறது என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. ஐயோ நான் ஒரு ஏழை என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ இந்த கடனில் மாட்டி சிக்கி கொண்டேன், தெரியாமல் சிக்கி கொண்டேன், அதை விட்டு வெளியே வர எனக்கு வழி இல்லை என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, ஐயோ நான் எப்படி என்னுடைய தேவைகளை சேர்ந்து நிர்வாகம் இல்லையே, எனக்கு அவ்வளோ படிப்பு இல்லையே, நல்ல வேலை இல்லையே, மற்றவங்கெல்லாம் என்னை பரிகாசம் பண்ணுகிறார்களே, என்ன செய்ய போகிறேன் என்று கலங்கி நிற்கிறீர்களோ, எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அப்படிப்பட்ட ஏழைகளை ஒரு பொழுதும் அவர் புறக்கணிக்கிற தேவன் அல்ல என்பதை நீங்கள் திட்டமாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதர்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் உங்களை புறக்கணிக்கலாம், வேண்டாதவர்களை ஒதுக்கலாம், உங்களுக்கு எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் உங்கள் ஸ்டேட்டஸ், உங்கள் பண ஸ்டேட்டஸை பார்த்து உங்களோட அவர் பழகிற ஒரு தேவன், அது மனுஷன். ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. நீ என்ன நிலையில் இருந்தாலும் உன்னை ஒரே நிலையில் எப்பொழுதுமே அன்பு கூர்ந்து உன்னை நேசித்து தமது மார்பில் அணைத்து கொண்டு உனக்கு உதவி செய்வதற்கு அனுகூல துணையாய் எப்பொழுதுமே அவர் உனக்காக எழுந்தருளுவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில் நீ இருக்கலாம், அது குறித்து கலங்காதே. ஆண்டவரே நான் ஒரு ஏழை, எனக்காக நீர் எழுந்தருளும் என்று நீ கூப்பிடும் பொழுது அவருடைய கரம் உனக்காக உயரும். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு உதாரணத்தை அருமையாக நாம் பார்க்கிறோம் அல்லவா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, ஒரு குடும்பம் ரொம்ப ஏழ்மையில் தள்ளப்பட்ட ஒரு நிலைமை, கடன் நிமித்தம் அவங்க ரொம்ப நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. என்ன நடந்தது? அந்த ஒரு குடும்பத்தில் அந்த கணவனார் மரித்து போனார். அவருக்கு 2 பிள்ளைகள். இப்போது இந்த கடன் நிறைய வாங்கி இருக்கிறார், அந்த கடனை செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. கடன்காரர்கள் என்ன சொன்னார்களா, நாங்கள் 2 பிள்ளைகளும் ஜப்தி பண்ண போகிறோம். அந்த நாட்களில் கொத்து அடிமையாக எடுத்துக்கொள்வார்கள். கடன் கொடுக்க முடியல, குடும்பத்தார அடிமையாக எடுத்துக்கொள்வார்கள். கடன் கொடுக்க முடியல, உங்கள் கணவன் இறந்து போனார், 2 பிள்ளைகளையும் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அடிமையாக எடுக்க போகிறோம். ஜப்தி பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஐயோ நான் என்ன பண்ண போகிறேன். எலிசா இடத்துல ஓடி போய் அவங்க கதறினார்களாம், தேவ மனுஷனே என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, கணவனையும் இழந்து மனம் உடைஞ்சு போய் கிடக்கிறேன், ரொம்ப துக்கத்தில் நான் வேதனையில் இருக்கிறேன். அடுத்த பக்கத்தில் கடன்காரர்கள் எனக்கு இருக்க 2 பிள்ளைகள், 2 மகனையும் அவங்களையும் அவங்கள அடிமையாக கொண்டு போயிட்டாங்களா, அப்புறம் என்ன கிடக்குது, ஏதாவது நீங்கள் செய்யணும், ஆழ்ந்து போகிறேன், நான் ஏழ்மையில் நான் தவித்து கொண்டு இருக்கிறேன், ஏதாவது ஒரு உதவி செய்வாரா, கடவுள் எனக்கு உதவி செய்வாரா? இல்லையா என்ன சொன்னார், கலங்காதம்மா, கர்த்தர் உனக்காக உதவி செய்வார், உனக்கு இந்த கடன் பிரச்சனையிலேருந்து, இந்த தரித்திரம், இந்த சாபத்திலிருந்து உன்னை அவர் விடுவிப்பார். ஒரே ஒரு காரியத்தை செய். உன் வீட்டில் என்னமா இருக்குன்னு கேட்டார். எங்கள் வீட்டில் ஒன்றுமே கிடையாது ஐயா, ஒரே ஒரு ஜாடியில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, அவ்வளவுதான். அப்போ அவர் சொன்னார், ஒரு காரியத்தை செய், நீ வீட்டுக்கு போய் உன் வீட்டு கதவை பூட்டி நீ அயலாகத்தார் இடத்துல சென்று எல்லார் இடத்துலையும் பாத்திரத்தை, காலி பாத்திரத்தை வாங்கு, உன் கடத்தில் இருக்கு பற்றியா அந்த எண்ணெய் ஜாடி, அதை எடுத்து ஒவ்வொரு பாத்திரத்துலையும் நீ ஊற்ற 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 எல்லா பாத்திரமும் நிரம்பும். அப்போ நீ ஒரு காரியத்தை செய்ய, அந்த எண்ணெயெல்லாம் நீ விற்று உன் கடனை நீ அடைத்து விடு, மீதியானதை நீ வைத்துக்கொள் என்று பாருங்க. அதே போல அவள் செய்தாலாம். வீட்டை அரை கதவை பூட்டினாள். அந்த பாத்திரங்களை எல்லாம் வாங்கி அந்த எண்ணெயை ஊற்ற ஊற்ற அது ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கட்டளிட்டதுனால அந்த அபிஷேகம் அப்படியே அது ஊற்றப்பட 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 அந்த அபிஷேகம் எவ்வளவுக்குள்ள ஊற்றப்பட்டதோ அந்த அளவுக்கு அந்த கடனிலிருந்து அவங்க வெளியில் வருவதற்கு கர்த்தர் வழி செய்தார். அந்த எண்ணெய் அது பாய்ந்து கொண்டே இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஐயோ நான் என்ன செய்வேன், எப்பக்கமும் ஆண்டவர் எப்படி எனக்கு இந்த காரியத்தை செய்ய, ஒரு அபிஷேக தைலத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ள கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே என்னை ஆண்டவரே நிரப்போம் என்று கேட்கும் பொழுது தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்து பொங்கி வர 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 அபிஷேகமானது நுகத்தை முறிக்கும் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய கடன் என்ற அந்த நுகத்தை, உங்களுடைய அந்த வறுமை என்ற அந்த நுகத்தை இந்த மாதத்தில் ஆண்டவர் முறிக்கும்படி ஆண்டவர் கிரியை செய்ய போகிறார். நீங்கள் இந்த மாதத்திலிருந்து ஒரு வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. அபிஷேகம் அது ஆண்டவர் உங்களை நிரப்ப அதுக்காக அரைக்கதவை பூட்டி, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினாலே இந்த தரித்திரம் என்ற நுகத்தை, இந்த சாபத்தை ஆண்டவரே முறித்து போடும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது பிரியமானவர்களே, அதனுடைய வல்லமை, அதனுடைய தாக்குதல் தலைமுறையாக உங்களுடைய வாழ்க்கையை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம். அது உங்கள் தலைமுறையோடு உங்களோடு கூட ஒரு முடிவுக்கு வரப்போகிறது.
கர்த்தர் இனி நிறைவு நாட்களை உங்களுடைய வாழ்க்கையில் கட்டளிடுவார். நீங்கள் ஆசீர்வாதமாய் உங்களை வைக்க அவர் வல்லமை உள்ளவர். ஏனென்றால் அதுதான் அவருடைய சித்தம். 3 யோவான் 1:2 என்ன சொன்னார்? பிரியமானவனை பிரியமானவன் உடைய ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்திருக்கணும். எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழ்ந்திருக்கணும். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தையின்படி கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கேட்க போகிற ஆண்டவரே, புதிய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. அந்த அபிஷேகத்துக்காக நான் வீட்டில் என் அறை கதவை நான் பூட்டி நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த அபிஷேகத்தில் நீங்கள் நிரப்பப்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு எல்லா நுகமும் முறிக்கப்படுகிறதையும் கர்த்தர் வழிவாசல்களை உனக்காக திறக்கிறதையும் ஆண்டவர் உனக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் தந்து அந்த எப்படி அந்த கடன் பிரச்சனை வெளியில் வருகிறது என்ற அந்த ஞானத்தை கிருபையை கர்த்தர் உனக்கு விசேஷமாய் அவர் கொடுக்க வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. சங்கீதம் 12:5 விதமாய் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. மீண்டும் ஒரு வாசிங்க பிரதர். ஏழைகள் பாழாக்கப்பட்டதின் நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெரும் மூச்சின் நிமித்தமும். உங்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு இருக்கிறாரா இல்லையா? கேட்டு இருக்கிறார். வாசிங்க. நான் இப்பொழுது எழுந்து நான் எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சுகமாயிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அது. உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ பெருமூச்சு விட்டு கொண்டு இருக்கிறாயோ, ஆண்டவரே என்ன செய்ய போகிறீங்க? பிஸ்னஸ் அப்படியே கடனுக்குள்ளே போய் டோட்டலாக அது க்ளோஸ் பண்ணுற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்? எங்கள் வீட்டை ஜப்தி பண்ண வராங்க, என்னுடைய வண்டியை கட்ட முடியல, அது எப்போ தூக்கிட்டு போகிறாங்கன்னு தெரியல, என்ன செய்ய போகிறேன், நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, பெருமூச்சுக்கு விட்டு கொண்டு இருக்கிறீர்களோ, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்காக நான் இருந்தருள்வேன். ஹல்லேலூயா. சுகமாக இருக்க பண்ணுகிற தேவன் நான் அல்லவா? இன்றைக்கு நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து எனக்காக எழுந்தருளும் என்று நாம் கேட்போம். இந்த மாதத்தில் உங்களுக்காக எழுந்தருள போகிறார். அற்புதத்தையும் அடையாளத்தையும் உங்களுக்காக செய்ய போகிறார். நீங்கள் தனிமையாய் இருக்க போவதில்லை. நீங்கள் தனிமையாய் விட்டுவிடப்பட போவதும் இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்காக எழுந்தருள அவர் வல்லமை உள்ள தேவன். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படியிட்டு ஹல்லேலூயா தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து, உங்களுடைய பெருமூச்சை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய துக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். உங்களுடைய வேதனை அவர் அறிந்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காக அவர் எழுந்தருளுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆழ்ந்து போகிறேன் என்று சொல்லுகிறீர்களோ, ஐயோ எனக்கு உதவி இல்லை என்று கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, எப்பக்கமும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளுவார். சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஜெயத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கட்டளிட வல்லமை உள்ளவர். அவரை பார்த்து சொல்லுங்க, எனக்காக எழுந்தருளும். லார்ட் அரைஸ் ஃபார் மீ. என் குடும்பத்திற்காக எழுந்தருளும், எனக்காக எழுந்தருளும் என்று இன்றைக்கு அவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவோம். எனக்கு பயமா இருக்கு ஆண்டவர், இப்படி திடீர்னு ஒரு சூழ்நிலை அப்படி உண்டாயிற்று, என்ன செய்வது எங்களுக்கு தெரியல, குடும்பமாக நாங்கள் கலங்கி பயந்து கொண்டு இருக்கிறோம், அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியாம ஆண்டவரே இந்த எதிர்மறையான நிலைமைகளை நிறைத்து நாங்கள் பயந்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமற்ற ஒரு நிலைமையில நான் நின்று கொண்டு இருக்கிறேன். கர்த்தாவே எனக்கு இறங்கும் என்று சொல்லும் போது இன்றைக்கு தேவனுடைய வல்லமை, தேவனுடைய இரக்கம் உனக்கு உண்டாகுகிறது. அவர் உனக்காக எழுந்தாலே போதும், கர்த்தர் அதிசயத்தை காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கோணலானவைகளை நான் செவ்வைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தடைகளை நான் தகர்த்து போடுவேன். சூழ்நிலைகளை நான் உனக்காக மாற்றி அமைக்கிற தேவன், உனக்காக காரியங்களை அனுகூலமாய் மாற்றுகிற தேவன் நான் அல்லவா? ரீமா லஹ தூரேமி ஷஹதனமா ரீகந்தன தரமா. எப்பக்கத்தில் இருந்த போராட்டங்களை நெருக்கங்களும் முட்களை போல உன்னை குற்றி உன்னை வேதனைப்படுத்தினாலும் அவற்றின் மத்தியில நான் உனக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உங்களுக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இல்லை. ஆயினும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? இதோ திடன்கொள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நான் உலகத்தை ஜெயிக்கும்படி, நான் உனக்கு ஒத்தாசை செய்யும்படி நான் உனக்கு எழுந்தருளுகிற தேவன் என்று. உன்னதத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
உன்னதத்திலிருந்து உனக்கு ஒரு ஒத்தாசை இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. நீ தேவனாலே நீ ஹல்லேலூயா ஆதரவு பெற்ற ஒரு மனிதனாய் நீ நிற்க போகிறாய். தேவனாலே ஆதரவு பெற்று, தேவனாலே பலன் கொண்டு, இதோ நீ நிமிர்ந்து நிற்கிற ஒரு மனிதனாய் கர்த்தர் உன்னை மாற்றுகிறார். தீபலமா தீனேமே சகதனமா லீகாந்தனதரமா. இப்பொழுது அபிஷேக தைலம் மீது ஊற்றப்படுகிறது. எல்லா நுகங்களும் இப்பொழுது காலை நேரத்தில் இப்பொழுது தகர்க்கப்படுவதாக, சங்கிலிகள் தகர்க்கப்படுவதாக, நுகங்கள் இப்பொழுது முறிக்கப்படுவதாக. சத்துரு வெக்கப்பட்டு போகிறான். கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் உனக்காக எழுந்தருளுகிற தேவன். ரீமா லஹதரமா, நான் உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை பரிகாசம் பண்ணுகிறவர்களுக்கு நடுவே உன்னை கணம் பொருந்தினவனாய் நிற்க பண்ணுகிறவர் நான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய வாழ்க்கை சுக்கு நூறாய் உடைந்து போன ஒரு வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயோ, இன்னைக்கு எனக்கு என்ன நம்பிக்கை, எனக்கு என்ன எதிர்காலம் என்று என்னுடைய இருதயத்தில் கலங்கி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன். சகோதரர், நீங்க சொல்றீங்க, கர்த்தரே எனக்கு விரோதமாய் நிற்கிறார், கர்த்தரே என்னை பகைத்து விட்டார், அவரே என்னை புறக்கணித்து விட்டார், இனி நான் இருந்து என்ன, இல்லாமல் இருந்து என்ன என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். கர்த்தர் உன்னை பகைக்கவில்லை, கர்த்தர் உன்னை பகைக்கவில்லை, கர்த்தர் உன்னை புறக்கணிக்கவும் இல்லை. ஒரு தாயை போல உன்னை தேற்றுகிற தேவன், நம்முடைய ரத்தத்தையே சிந்தி உன்னை பெற்று எடுத்தாரே, உன்னை எப்படி அவர் மறந்து போவார்? நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய், கர்த்தர் என்னை மறந்தார், கர்த்தர் என்னை கைவிட்டார், என்னுடைய மதில்கள் அவருக்கு, என்னுடைய கதறுதல் அவருக்கு முன்பதாக இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய். இல்லை, கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகனே, நான் உனக்கு துணை நிற்கிறவர். இல்லை மகளே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை கைவிடவே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே இன்றைக்கு உனக்காக அவர் எழுந்தருளுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார். நீ நிச்சயமாய் அதிசயத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் மரண படுக்கையை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிமிர்ந்து நிற்கும்படி செய்வேன், உன்னை ஆசீர்வாதமாய் நான் வைப்பேன், பலருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னுடைய பலன் உன்னை தாங்குகிறது. தீபா லஹதூரே மே ஷஹதூனே மே ரீகாந்தனதரமா தீமே ரேஹே தீனே மே ஷஹதனமா. இருதய நோயில பிரச்சனையோடு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிற சகோதரனை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என்னுடைய நாட்கள் எத்தனை நாட்கள் எனக்கு தெரியவில்லை, என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இன்னும் ஒண்ணுமே செய்யலையே என்று நீ இன்றைக்கு கதறி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் மீது இறங்குகிறது. இன்றைக்கு அவர் சுகமளிக்கிற வல்லமை இப்பொழுது உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்குகிறதை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். தேவன் உன்னை குணமாக்குகிறார், இன்றைக்கு உன்னை பலப்படுத்துகிறார். நீ நீடித்து நீ வாழ்ந்து நான் உனக்காக ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற நன்மையான காரியங்களை உன்னுடைய கண்கள் நிச்சயமாய் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கலங்காதே, இன்றைய கர்த்தரை துதி. ஹல்லேலூயா. நீமா ரஹதூரே பே ஷஹதனமா. இன்றைக்கு தேவன் மனதுருக்கத்தோடு இறங்கி தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் நம்ம இடத்துல நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவர் பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். லேஹே தீரே மே ஷஹதனமா ரீபா தீனே மே ரீகாந்தன தரமா. இன்றைக்கு அவர் சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்குகிறது. உன்னுடைய பாடுகளிலிருந்து, உன்னுடைய உபாயங்களிலிருந்து கர்த்தர் இன்றைக்கு உன்னை விட்டுவிக்கிறார். தீஹா லஹ தூனே மே ஷஹதனமா ரீகாந்தன தரமா. என்னுடைய தோள் பட்டையிலிருந்து என் கையை தூக்க முடியாத ஒரு வேதனை நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய். என்னால் எந்த காரியத்தை செய்ய முடியல, என் கைகளில் அவ்வளவு ஒரு வேதனை என்று இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் மீது இறங்குகிறதை நான் காண்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உன்னை விடுவிக்கிறதை நான் பார்க்கிறேன். ரீமா லஹதூரே மே ஷஹதனமா ரீதனமா தரமா. உன் கைகளை நல்ல நீ செயல்படுத்தி பார். கர்த்தர் உன்னை விடுவித்து இருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு கட்டளையிடுகிறார். தீமா லஹதூரே மே ஷஹதன தரமா லேஹே மே ரீஹே மே தீனே மே ரீகாந்தன தரமா. சிந்தனையிலே போராடுகிற ஒவ்வொரு போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு விடுதலை கட்டளிடுகிறார். நீ முந்தினவைகளை நீ சிந்திக்க வேண்டாம், பூர்ணமானவைகளை நீ யோசிக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறபடினாலே பழையவைகளை நீ உதறிவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை இறங்குகிறது. இன்றைக்கு தமது ஜனங்களுக்காக அவர் வைராக்கியத்தோடு எழுந்து தமது ஹல்லேலூயா ஜனத்தை அவர் ஆசீர்வதிப்பார்.